ஸோ பொதுவாகவே குரு பார்வை அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்னா 7.5 சனினால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக மூச்சு விடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ம சனி அப்படிங்கும்போது நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்குற மாதிரி தான் அந்த 7.5 சனி பீரியட் வந்து அமையுங்க. ஸோ இந்த குரு பார்வை கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரான ரிசல்ட் வந்து இந்த 7.5 சனி காலகட்டத்திலையுமே ஸோ குரு பார்வை கிடைச்சிருச்சுனாலே வந்து சனி பகவான் அப்படிங்கும்போது பொதுவாக தடை தாமதத்தை கொடுக்கக்கூடியவர். குரு பார்வை கிடைச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து தடைகளை வந்து கொடுக்க மாட்டார். தடைகளை கொடுத்தாலும் தடையை தகர்த்தெறியும் ஆற்றலையும் கூடவே. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி பகவானுடைய காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், வீடு கட்டுவாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி சிறப்பான அமைப்புகள் எல்லாமே 7.5 சனி காலகட்டத்தில் தான் கிடைக்கும். அதனால மீனராசிக்கார நேயர்கள் ஆனாலும் சரி பெண்ணா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் கிட்ட கேட்ட உதவிகள் கிடைக்கும். ஸோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் இருந்தால் தான் நாம் வந்து பிரைட்டாக ஷைன் பண்ண முடியும். அதற்குண்டான வாய்ப்புகளை வந்து பெற்றுக் கொடுப்பாங்க. அதே போல் வந்து இந்த சூரியன் புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம நல்ல நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். இருக்கிற நாலேஜை நல்லா அப்டேட் பண்ணி ஸோ ஹெல்த் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெரிதாக எந்த ஒரு உடல்நல தொந்தரவுகளும் இல்லை. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சிறிதாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு உண்டான மருத்துவம் கிடைக்கும். மீனம். ஸோ மீனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனி பகவான், ராசிக்கு 3இல் செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் புதன், ராசிக்கு 5இல் குரு பகவான். ஸோ ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து குரு மீன வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும், ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கக்கூடிய கோச்சாரமாக விளங்குகிறது. ஸோ பொதுவாகவே குரு பார்வை அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்னா 7.5 சனினால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக மூச்சு விடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ம சனி அப்படிங்கும்போது நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்குற மாதிரி தான் அந்த 7.5 சனி பீரியட் வந்து அமையுங்க. ஸோ இந்த குரு பார்வை கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரான ரிசல்ட் வந்து இந்த 7.5 சனி காலகட்டத்திலையுமே நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாருங்க. ஸோ குரு பார்வை கிடைச்சிருச்சுனாலே வந்து சனி பகவான் அப்படிங்கும்போது பொதுவாக தடை தாமதத்தை கொடுக்கக்கூடியவர். குரு பார்வை கிடைச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து தடைகளை வந்து கொடுக்க மாட்டார். தடைகளை கொடுத்தாலும் தடையை தகர்த்தெறியும் ஆற்றலையும் கூடவே கொடுத்துருவாருங்க. ஸோ ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கெரியர் ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிஸ்னஸ் வந்து நல்ல விதமாக போகும். மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஜென்ம சனி பகவானவர் வந்து கொடுப்பாரு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி பகவானுடைய காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், வீடு கட்டுவாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி சிறப்பான அமைப்புகள் எல்லாமே 7.5 சனி காலகட்டத்தில் தான் கிடைக்கும். அதனால மீனராசிக்கார நேயர்கள் ஆனாலும் சரி பெண்ணால் இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு திருமணம் கூடி வரும் அமைப்பையும் இந்த குரு பகவானுடைய பார்வை பெற்று தரும். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் கிட்ட கேட்ட உதவிகள் கிடைக்கும். கேட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லோன் போட்டிருக்கீங்க, வீடு கட்டணும் அப்படிங்கும்போது அதற்குண்டான ஒரு லோன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஸோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் இருந்தால் தான் நாம் வந்து பிரைட்டாக ஷைன் பண்ண முடியும். அதற்குண்டான வாய்ப்புகளை வந்து பெற்றுக் கொடுப்பாங்க. அதே போல் வந்து இந்த சூரியன் புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம நல்ல நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். இருக்கிற நாலேஜை நல்லா அப்டேட் பண்ணி அதற்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதில் சக்ஸஸ் பண்ணி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ மீனராசி மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு டவுட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேலண்ட் எந்த கோர்ஸில் இருக்கோ, எங்கே வந்து அவங்க நிறைய நாலேஜ் வச்சுருக்காங்களோ அதுக்கு உண்டான மாதிரியான ஒரு கோர்ஸ், ஒரு நல்ல காலேஜ் இல்லை படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உண்டான ஒரு வேலை இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதம் இருக்கும். ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக அமையும். ஸோ ஹெல்த் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெரிதாக எந்த ஒரு உடல்நல தொந்தரவுகளும் இல்லை. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சிறிதாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு உண்டான மருத்துவம் கிடைத்து உடல் நலம்
சீராகக்கூடிய அமைப்புமே இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. குரு பார்வை கிடைச்சிடுறதுனால இந்த ஜென்ம சனி அந்த பீரியடையுமே நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியுது. வேலைகள் நல்லா இருக்கு. பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் நல்லா இருக்கு. எக்கனாமிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது வருது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்குது. உடல் நலத்துல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சா ஃபேவரா இருக்குமோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபியூச்சர் பிளான்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மீனராசிக்கார நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஒரு நல்ல ஸ்மூத்தா போகக்கூடிய மாதமாகவும் நல்ல பாசிட்டிவாக போகக்கூடிய மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.